வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாட்டுல ஊறி போய் கிடக்குது. புது புது பாடல்லாம் வருது, என்னென்னமோ ஸ்டைல், என்னென்னமோ யாரோ டான்ஸ் ஆடுறாங்க, கலர் கலர் லைட்டை போட்டு என்னென்னமோ செய்யறாங்க. தன்னை திருப்தி படுத்திக் கொள்ள ஆராதனை அல்லங்க, அவரை திருப்தி படுத்துறது தான் ஆராதனை. யாராவது ஒருத்தன் கீபோர்டை புடிச்சிட்டு அழுதுட்டான்னு அவ்வளவுதான், உயிரே விடுறாங்க. முதலாவது உள்ளம் குத்தப்படணும். ஜெபத்துல முழங்கால் படியிட்ட உடனே நீங்கள் செய்த பாவங்கள் திரைக்கு முன்னாடி தோன்றணும். கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் தடையாய் இருக்கிற அந்த காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிக்கணும். அந்த காரியங்களை தகர்த்தெறிந்த பிறகு ஆவியாரோட பிரசன்னம் எங்களுக்கு வேணும்னு கதறி அழுவணுங்க. அதுதான் ஜெபம். எல்லாரும் அழுகுறான், பாட்டுக்கு எல்லாரும் அழுகுறான். நரம்புகள் உருவாகல. அப்புறம் அடுத்த லைன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவானது. தசைகள் உருவானது, தரிசனம் உருவானது. நரம்புகள் உருவாகலையா, தசைகளும் உருவாகலையா, எலும்பு உருவாகலையா. ஆனா என்ன உருவாயிருச்சா? இப்ப 10 கிலோ சதையும் உருவாயிருச்சு, எலும்பு உருவாயிருச்சு. ஆனா தரிசனத்தை நோக்கி ஓட மாட்டான். ஏன்னா வசனமா இருந்தா கிரியை செஞ்சிருக்கோம். பாட்டு தானே, அப்படியே சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பாடி அழுது முடிச்சிருது. நரம்பு உருவாகலப்பா, தசை உருவாகலப்பா, எதுவுமே உருவாகல ராஜா. ஆனா தரிசனம் உருவாயிருச்சு. அழுக. ஆனா அதற்கப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அந்த பாடலால முடியாதுங்க. ஜெபமும் வசனம் தான், வேற வழி இல்லை. வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசிடுவாரு. பேசினபடி நடப்பதற்கு ஜெபம் அவசியம். பாடலின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்னு போடல, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம் தான் பாக்கியவான். கிறிஸ்தவ பிள்ளைகள், முக்கியமா ஊழியம் செய்கிற நீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு சனிக்கிழமைக்குள்ள அதை செய்து முடிச்சிடணும். அதற்கு பிறகுதான் இன்னொரு பிரசங்கத்தை கேட்கணும்.